ஹாய் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ நம்ம ஜாகிரஃபி பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். பேசிக்ஸில் இது ஒரு மூணாவது வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி ஒரு 2 வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்தால் தாங்க இந்த வீடியோ புரியும். டேரெக்டாக தேர்ட் வீடியோ வந்து பார்க்காதீங்க. செகண்ட் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அது ஒரு கண்டினியூட்டி தான் இந்த தேர்ட் வீடியோ. சரியா? சரி, ஓகே, நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமி வந்து இப்போ அழகாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் முன்னாடி கண்டிப்பாக அப்படி இருந்திருக்காது இல்லையா? எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு அங்கே அந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, எப்படி இருந்தது? இட் லைக்ஸ் ஏ ஃபயர் பால். ஒரு ஃபயர் பால் போல் இருந்திருக்கு. சரியா? அந்த ஃபயர் பால் தான் எப்படி மாறிச்சு அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்கிற பூமி வந்துச்சு. நம்ம பூமியில் வந்து தண்ணி எப்படி வந்தது, காற்று எப்படி வந்தது, நிலம் எப்படி வந்ததுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடிப்படை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து நிறைய சேனல் சொல்லணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் மெனக்கெட்டு அப்படின்னா, நான் ஆசைப்படுறேன் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புரியுதா? ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணுன்றதை நான் ஆசைப்படுறதுனால தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை கொஞ்சம் பார்த்துருங்க. சரியா? இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து தேவையில்லாத டாபிக்லாம் கிடையாது. சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு எர்த்து உருவாகும் போது எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரியும். எர்த்து நெபுலான்றதை நீங்கள் 2 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நெபுலான்ற வார்த்தையை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சூரியன் உருவான பிறகு ஒரு நெபுலாவிலிருந்து வாயு, தூசி, மேகம் வந்து பூமி வந்து உருவாச்சு. சரியா? அதாவது அடிப்படையே நெபுலா தான் இருந்திருக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஸ்டார் உருவானதுக்கப்புறம் எர்த்து வந்து ஒரு ஃபயர் பால் போல உருவாச்சு. சரியா? உருவானதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒன்றோடு ஒன்று அந்த இருக்கிற மோதி அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல், அதில் இருக்கிற கேஸ்லாம் என்ன ஆச்சுன்னா கலவையாக ஏற்பட்டு ஒரு லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஓகேவா? ஒரு உருகிய நிலையில் ஒரு லாவா பார்த்துருக்கீங்களா? எர்த்தில் வர வால்கேனோவில் வர லாவா குழம்பு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு ஒட்டுமொத்த பூமியும் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிஷன் ஸ்டேஜ், திரள்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. திரள்வு நிலைனா லேயரா ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா? லேயரா ஃபார்ம் ஆகுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எர்த்து பிறக்கும் போது உருவானது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நிலம், லித்தோஸ்பியர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்ல, நிலவியல் அது வரைக்கும் சொல்லியிருப்பேன் இல்லையா? அது வந்து உருவாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரீஷன் ஸ்டேஜ், திரள்வு நிலை அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அப்போ செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது? செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ டென்சிட்டி, அடர்த்தி அதிகமாக இருக்கிறது. டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுக்கப்புறம் டென்சிட்டி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு. அப்போ என்னன்னா, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே போச்சு. டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே போச்சு. டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது மேலே அப்படியே அரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு லேயராக ஃபார்ம் ஆனது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆக ஆரம்பிச்சுது. அந்த ஆர்டர் எப்படி ஆச்சு அப்படின்னா, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே போச்சு. கீழே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பூமியோட கருவில் என்ன இருக்குன்னா அயன் இருக்குது. அயன் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ புரியுதா உங்களுக்கு? டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பொருள் இப்போ ஏன் கீழே போச்சுன்ட்டு? ஏன்னா அயன் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் எர்த்துடைய கருவில் அயன் இருக்கு. சரியா? இதை பற்றி லித்தோஸ்பியர் நம்ம தனியாக டாபிக் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அதனுடைய நம்மளுடைய எர்த்துடைய லேயர்ஸை பற்றி பார்த்துடலாம். சரியா? இந்த மாதிரி லேயர்லாம் ஃபார்ம் ஆனது முதல் வந்து அக்ரிஷன் ஸ்டேஜ், திரள்வு நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா மாற ஆரம்பிச்சு டென்சிட்டிக்கு ஏற்றது போல. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வேறுபடுதல் அப்படின்ட்டு ஒரு பேர். ஓகேவா? டிஃபரன்சியேஷன் என்றது பேர். ஓகேவா? அக்ரிஷன் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரள்வு நிலைக்கு அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேறுபடுதல் நிலை. டிஃபரன்சியேஷன். ஓகே, இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட் எர்த்து வந்து நெபுலாலேருந்து ஒரு ஓரமாக ஃபார்ம் ஆக உடனே அதுலேருந்து லித்தோஸ்பியர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. 2 ஸ்டேஜாக உருவாக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா கேட்டால் என்ன சொல்லுவாங்க? லித்தோஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அடுத்தது என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வளிமண்டலம், அட்மாஸ்பியர் எப்படி உருவாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்கோம்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதான் இருந்திருக்கும். ஏன்னா முதல் வந்த கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமோ தான். அப்போ ஹைட்ரஜனும் ஹீலியனும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அது வந்து என்னவா மாறுச்சு அப்படின்றது நம்ம எப்படி வந்து அட்மாஸ்பியராக உருவாச்சுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எர்த்தில் ஆக்சிஜன் கிடையாது. அப்போ ஆக்சிஜன் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து எர்த்து வந்து ஒரு ஹாட் பாலாக இருந்திருக்கு. அந்த ஹாட் பால் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்கேனோ இருந்திருக்கும். அந்த வால்கேனோலேருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா நிறைய கேஸஸ் வந்தது. அது என்னென்ன கேஸ் இங்கே பாருங்க, வாட்டர் வேப்பரு, CO2, நைட்ரஜன். ஓகேவா? அது வெளியிட்ட நீராவி. மெயினாக இதுதான் மெயின். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். இந்த வாட்டர் வேப்பர் தான் மெயின் நமக்கு. சரியா? அந்த செகண்ட் ஸ்டேஜ் வளிமண்டலம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எர்த்தில் வால்கேனோ மூலியமா வந்து அது எதெல்லாம் வந்துச்சு? வாட்டர் வேப்பர் வந்துச்சு, CO2 வந்துச்சு, நைட்ரஜன் வந்து என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது? ஒரு
பேரண்டம் சாரி வளிமண்டலம் ஃபார்ம் ஆரம்பிக்குது. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் உருவான ஒரு வளிமண்டலம். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாட்டர் வேப்பர் வந்து மேலே போக போக வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகும், கம்மியாகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஹாட் பாலாக இருந்த நம்ம எர்த்து வந்து ஹாட் பாலாவே கிடையாது. இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜில் 2.3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா அந்த வாட்டர் வேப்பர் என்னவா ஆயிருக்கும், மேலே போக போக வாட்டராக கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கும். இந்த CO2வும் மேலே போயிருக்கா பாருங்க, வாழ்க்கைனா என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கு, CO2வும் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த CO2 போயிட்டு மறுபடியும் டெம்பரேச்சர், வாட்டரோட டெம்பரேச்சரை இன்னும் கம்மியாயிருக்கும், கம்மி ஆக்கியிருக்கும். அப்போ ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னா கண்டென்சேஷன், நீர் சுருங்குதல் ஏற்பட்டிருக்கும். ஜஸ்ட் இப்போ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கிளைமேட்டில் பற்றி மான்சூனில் நல்லா கிளியராக பார்த்துடலாம். சரியா? நீர் சுருங்குதல் ஆகும். நீர் சுருங்குதல் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையாக பொழியும். இதுதான் கான்செப்ட். லித்தோஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. எர்த்துடைய டெம்பரேச்சர் கம்மியான உடனே அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் அட்மாஸ்பியர் ஃபார்மேஷன் நடந்து அந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்சேஷனாக வாட்டராக மாற ஆரம்பிச்சது. அப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் என்ன கிடைச்சிது நம்ம எர்த்துக்கு, நீர் கிடைச்சிது. சரியா? அந்த நீர் எப்படி கிடைச்சிதுன்னா வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி ரெயின்ஃபால் வந்து சும்மா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்யல, எவ்வளோ நேரம் பெஞ்சுது ஓகேவா, பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து பேஞ்சுது. நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, ஓஷன்ஸ் கிடைச்சிது. பாத்துங்க. ஓகே, எர்த்து வந்து அப்படியே ஈவனாக கிடையாது, பள்ளம் மேடுகளாக இருந்திருக்கும். அந்த பள்ளத்தில் நிரம்பினது தான் தண்ணியாக நிரம்பிச்சாருன்னா ஒரு மழை மூலியமாக நிரம்பினது தான் ஓஷனாக இப்போ நமக்கு பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ லித்தோஸ்பியர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அட்மாஸ்பியர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஹைட்ரோஸ்பியர் நீர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் 3. அப்போ 3மே வந்த உடனே அடுத்தது யாராக இருந்திருப்பா, ப்ரெடிக்ட் பண்ணுங்க பார்ப்போம். நீர் வந்துருச்சு. நீர் வந்ததுக்கப்புறம் என்ன வந்திருக்கும், உயிர் வந்திருக்கும். உயிர், அப்போ உயிர் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே உருவாச்சுன்னா கடல்ல தான் உயிர் உருவாகுது. அந்த உயிர் எப்படி, எந்த உயிரா இருந்ததுன்னா ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரா இருந்தது. ஆனோரோபிக், ஏரோபிக்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஆனோரோபிக்னா ஆக்சிஜன் தேவை கிடையாது. அப்படிப்பட்ட உயிரினங்கள் வர ஆரம்பிச்சது. ஒரிஜின் ஆஃப் லைஃப் எத்தனை வருடங்களுக்கு முன்பு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 3.8 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி லைஃப் எங்க உருவாயிருக்கு, கடல்களில் உருவாகியது. என்ன லைஃபா இருந்திருக்கோங்க, இந்த ப்ரோகரியோட்டிக் பாக்டீரியா, யூகரியோட்டிக் பாக்டீரியான்னு படிச்சிருக்கீங்களா. சிங்கிள் செல்டு தான் என்னன்னு சொல்லுவாங்களா, ப்ரோகரியோட்டிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ரோகரியோட்டிக் பாக்டீரியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனோரோபிக் பாக்டீரியா. கிளாஸ்ட்ரிடியம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஆக்சிஜனே தேவைப்படுது. இந்த வகையான பாக்டீரியாலாம் ஃபர்ஸ்ட் உருவாக ஆரம்பிச்சது. முதல் உயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலாம் உருவாகிருக்கு. அந்த பாக்டீரியாவுக்கு வந்து என்ன தேவையில்லை, ஆரம்ப கட்டத்தில் என்ன தேவையில்லை, ஆக்சிஜன் தேவையில்லை. அப்போ ஆக்சிஜன் எப்படி வந்திருக்கும், ஆக்சிஜன் எப்படி வந்திருக்குன்னா அதுவும் ஒரு பாக்டீரியால தான் வந்துச்சு. அது என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆக்சிஜன் ரெவல்யூஷன் நடக்குது. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகேவா. ப்ளூ கிரீன் ஆல்கே வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை வெளியிட்டது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோ பாக்டீரியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாருங்க, சைனோ பாக்டீரியா தான் என்ன உருவாச்சு அப்படின்னா இந்த சைனோ பாக்டீரியாவுக்கு போட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கையே கொண்டு வந்துச்சு. ஒளி சேர்க்கையில என்ன வெளியிடும் தெரியும்ல, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துருக்கோம், ஆக்சிஜனை வெளியிட்டிருக்கோம். அந்த ஆக்சிஜன் தான் நம்ம ஓஷன் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சேச்சுரேட்டட் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் போய் சேர்ந்துச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டோசிந்தசிஸ் மூலியமா நடந்த ஆக்சிஜன். பாருங்க, ரிலீஸ்ட் ஆக்சிஜன் இன்டு தி அட்மாஸ்பியர். ஆக்சிஜன் நிறைய கிடைச்ச உடனே நமக்கு என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது, ஓசோன் படலம் வந்துச்சு. புரியுதா? ஓசோன் படலம் வந்த உடனே நமக்கு அந்த ஓசோன் கிடைச்ச உடனே நமக்கு எதுல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைச்சது, யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைச்சது. ஓகேவா? புற ஊதாக்கத்துல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைச்ச உடனே உயிர்கள் வாழ இன்னும் தகுந்த இடமா எர்த்து மாற ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் தேவைப்படாத பாக்டீரியா உருவாக ஆரம்பிச்சது. அப்புறம் ஆக்சிஜன் போட்டோசிந்தசிஸ் உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாக்க ஆரம்பிச்சது. சரியா? அதுதான் வந்து சைனோ பாக்டீரியா எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் உருவான பாக்டீரியாக்கள். இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ராக்கு மூலயமா எடுத்து பார்த்துருக்காங்க, இதனுடைய எச்சங்கள் இருந்திருக்கின்றன. சரியா? அதனால வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய, சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல உருவாகுன இந்த சைனோ பாக்டீரியா வகைகள் உருவாகிருக்கின்றன, கிளாஸ்ட்ரிடியம் என்ற வகைகள் உருவாக்கின்றன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம எர்த்துல இருந்து கிடைச்ச, எர்த்து வந்து இப்போ அழகா இருக்கு அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நடந்ததால தான். சரியா? இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கால அளவை வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு வைக்கிறாங்க, புவியியல் நேர அளவுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இது அந்த ஜுராசிக் படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஜுராசிக் பார்க்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஜுராசிக்கு? ஜுராசிக்ன்றது பேர் கிடையாது, அது காலம், அது வந்து ஒரு காலத்துடைய பேர். அந்த காலகட்டத்தில் தான் உயிர் வாழ்ந்தது தான் டைனோசர். ஜுராசிக் பீரியட், ட்ரையாசிக் பீரியட்னு கிரெட்டேஷியஸ் பீரியட் காலகட்டங்கள். கிரெட்டேஷியஸ் ஒரு காலகட்டத்துடைய பெயர். அந்த காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், புவியியல் நேர அளவு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்ப காலத்தில் எர்த்து எப்படி இருந்ததுன்னா ஹார்ட் பாலாக இருந்தது, இப்போ அழகாக இருக்குது. இந்த காலகட்ட இடையில நடந்தது தான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடந்த டைம் ஸ்கேல் அப்படின்னா கேம்பிரியன் காலம், ப்ரீ கேம்பிரியன் பீரியட். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரீ கேம்பிரியன் ஏரா தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து. இப்போ நான் சொன்ன டைம் லைனில் இந்த காலகட்டத்தில் நடந்தது பாருங்க. எர்த்து எப்படி வந்து சொன்னோன்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர்லாம் சொல்லியிருப்பேன்ல, அந்த காலகட்டம் வந்து இந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா லைஃப், ஒரிஜின் ஆஃப் லைஃப், இதுதான் வந்து எர்த்தில் நடந்த மிக பெரிய காலகட்டம். ஓகேவா, 90% ஆஃப் த எர்த்துடைய வரலாறு எதில் அடங்கிடுது? இந்த ப்ரீ கேம்பிரியன் காலத்தில் அடங்கிடுது. அதுக்கப்புறம் வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோசோயிக் எரா, ஆரம்ப கால வாழ்க்கை. ஓகே, ஏன்ஷியன்ட் லைஃப், பழங்கால வாழ்க்கை வர ஆரம்பிக்குது. லைஃப் வந்து எதில் வருது? சீல தான் ஃபஸ்ட்டு உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த பேலியோசோயிக் எரால தான் சீலிருந்து நிலத்துக்கு வரக்கூடிய உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்குது. லைஃப் வந்து எதிர்பது கடலில் இருந்து நிலத்திற்கு மாறியது எந்த காலகட்டத்தில்? பேலியோசோயிக் காலகட்டத்தில். இந்த பேலியோசோயிக் காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பேலியோசோயிக் எராக்கில் இதெல்லாம் இருக்குது, கேம்பிரியன், ஒரோடோவிசியன் அப்படி இதெல்லாம் நீங்கள் தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் சார் இதெல்லாம் ஆசையாக இருக்குன்னா படித்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, கேம்பிரியன் பீரியடில் மெரைன் லைஃப் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு மெரைன் லைஃப்பில் நுண்ணுயிர்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷே வருது. அப்புறமா ஃபஸ்ட்டு லேண்டு பிளான்ட்ஸ் வருது. லேண்டில் நிலத்தில் வரக்கூடிய உயிரினங்கள் இது ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா பிளான்ட்டு. அப்புறமா ஃபிஷ்ஷு வந்து அதிகமாக கடல்களில் ஆக்கிரமணம் செய்கிறாங்க. அதுதான் டெவோனியன் பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபாரஸ்ட், நிலத்தில் ஃபாரஸ்ட்டு, கரிகள், அதாவது அந்த உயிரினங்கள்லாம் இறந்து கரிகள்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. லாஸ்ட்டாக பெர்மியன் பீரியட் அப்படின்ட்டு அதில் தான் என்ன வந்து ஊர்வனங்கள். இதுதான் முக்கியமான காலகட்டம் நம்ம இதில். ஓகேவா, டாமினன்ட் பண்ண ஊர்வனங்கள் சொல்லுவாங்களே இங்கிலத்தில் ரெப்டைல்ஸ். அது எந்த காலகட்டம்லாம் பெர்மியன் பீரியடில் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இந்த பெர்மியன் வந்த உடனே மிகப்பெரிய பேரழிவு ஒன்று நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது பல லட்சம் ஒரு 1 ஹவருக்கு வால்கானோ வந்து வெடிச்சாலே இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பெர்மியன் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது. அது எதால் வந்தது அப்படின்னா வால்கானோ வெடிப்பு. அந்த எரிமலையோடைய வெடிப்பு வந்து பல நேரங்களால் பல வருடங்களாக வெடித்த உடனே வால்கானோல மேக்ஸிமம் இந்த CO2லாம் அதிகமாக வந்த, கார்பன் டை ஆக்சைட்லாம் அதிகமாக வந்த உடனே ஆக்சிஜனோட அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பெர்மியன் பீரியடில் மிகப்பெரிய பேரழிவு வந்தது. பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெர்மியன் பேரழிவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய அழிவு நடந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? எந்த காலகட்டத்தில் இருக்கும்? நம்ம பேலியோசோயிக் எரால இருக்கும். ரெப்டைல்ஸ் வந்து டாமினன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த வெடிப்பு, இந்த எக்ஸ்டிங்ஷன் நடந்ததுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா மீசோசோயிக் எரா, இடைநிலை காலம், மிடில் காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மிடில் லைஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தை 3ஆக பிரிக்கிறாங்க: ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், கிரெட்டேஷியஸ் பீரியட். இந்த ட்ரையாசிக் பீரியட், அதாவது ரெப்டைல்ஸ் வந்த உடனே அடுத்த காலகட்டத்தில் ட்ரையாசிக் வராரு. அதில் தான் யார் வரா? டைனோசர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, பாலூட்டிகள்லாம் வர ஆரம்பிக்குது, மேமல்ஸ் வர ஆரம்பிக்குது. ஜுராசிக் பீரியடில் தான் டைனோசர் வந்து டாமினன்ட் பண்ணுறாங்க. டாமினன்ட்னா ஆதிக்கம் செலுத்துறாங்க. சரியா, கிரெட்டேஷியஸ் பீரியட்லாம் பூக்கள் தரக்கூடிய பிளான்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. சரியா, ஸோ என்ன பார்த்தோம்? என்னென்ன ஏரா பார்த்தோம்? ப்ரீ கேம்பியனா, பேலியோசோயிக் எரா, இது மட்டும் தெரிஞ்சு வைக்கோங்க. மீசோசோயிக் எரா. சரியா, அதுக்கப்புறமா டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சு? எல்லாரும் அதாவது எல்லாராலும் நம்பப்படுறது எதுன்னா மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு விண்கல் வந்து மோதினால தான் டைனோசர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் நடந்த உடனே இந்த கிரெட்டேஷியஸ் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு மோதினதுனால யார் இறந்து போகிறா? டைனோசர்லாம் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் டைனோசர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேரக்டர்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம்.
சீனோசோயிக் era. இப்போ மீசோசோயிக் era, M ஃபார் மிடில். இப்போ சீனோசோயிக் era நம்மளுடைய காலகட்டம். இப்போ டைனோசர் வரும்போதே பாலூட்டிகள் வர ஆரம்பிச்சுறாங்க, பாலூட்டி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து சீனோசோயிக் era. பாருங்க, பாலூட்டிகள் வேகமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது, பறவைகள் வர ஆரம்பிச்சன, இயர்லி ஹியூமன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆரம்ப கால மனிதர்கள். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோ பித்தகஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரலோ பித்தகஸ் இது வந்து ஆரம்ப கால மனிதனை போல இருந்த ஒரு மிருகம், மங்கி அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரலோ பித்தகஸ். ஓகேவா, அது இமேஜ் நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஆஸ்ட்ரலோ பித்தகஸ். ஓகேவா, இதுல இருந்து தான் நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் நியண்டர்தால்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவங்க வந்தது. ஓகேவா, இந்த பேலியோசோயிக் எரால டெர்ஷியரின் 3ஆம் நிலை பிரிக்கிறாங்க, 2ஆம் நிலை அப்படின்னு பிரிப்பாங்க. கடைசியாக வந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசேஜ் படம் பார்த்துருக்கீங்களா? ஐசேஜ் படம் அது வந்து இந்த காலகட்டம் ரீசெண்டாக வந்தது தான் இந்த ஐசேஜ் காலகட்டம். சரியா, அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த ஹோமோசேப்பியன்ஸ். நமக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஐசேஜ் இருந்தது. ஐசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ். இந்த ஐசேஜ் காலகட்டத்துக்கு முன்னாடி தான் மங்கீஸ் போல இருந்தவங்க யாருன்னா இந்த ஆஸ்ட்ரலோ பித்தகஸ். ஓகே, இவங்க தான் வந்து நம்மளுக்கு மூதாதையர்களுடைய மூதாதையர்கள் சொல்லலாம். சரியா, இவங்க வந்தாச்சா? இப்போ மனிதர்கள் வரைக்கும் கொண்டு வந்துட்டோன்னா பேரண்டத்துல இருந்து எங்க வந்து நிறுத்தியிருக்கேன் பார்த்தீங்களா, மனிதர்கள் வந்து நிறுத்தியிருக்கேன். சரியா, ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அவர் சொன்னதை நான் சொல்லிடுறேன். சொன்னதை சொல்லிட்டு நான் அவரை பற்றி சொல்லிடுறேன். சரியா, எல்லாத்துக்கும் காலகட்டம் இருக்கிற போது நம்மளுக்கும் காலகட்டம் இருக்குது, நமக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதே போல் ஆரம்பிக்கிற ஸ்டாருக்கும் உருவாகுது இல்லையா, அந்த ஸ்டாருக்கும் லைஃப் சைக்கிள் இருக்குது. இப்போ நம்மளுடைய சன்னுக்கும் லைஃப் சைக்கிள் இருக்குது. அதுவும் வெடிச்சு என்னவா மாறும்னா ஒரு விதமாக மாறும். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நெபுலாலேருந்து தான் என்ன உருவாகுது, எல்லாமே உருவாகுது. முக்கியமாக உருவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் உருவாயிருக்கு. கரெக்டாக, ஒரு ஸ்டார். முக்கியமாக ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்னா என்ன, ஸ்டாரில் என்ன நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாருக்குள்ளே ஒரு கரு இருக்கும், ஒரு கோர் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு கோர் இருக்கும். இந்த கோருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரு இணைப்பு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஸ்டாரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டாருக்குள்ளே ஒரு கோர் இருக்குது, அந்த கோருக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த விஷயம்னால என்ன பேருனா கரு இணைப்பு, நியூக்ளியர் ஃபியூஷன். என்ன நடக்கும்? ஸ்டாரில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஹைட்ரஜன் ஆட்டம், ஹீலியம் ஆட்டம் இருக்குன்னு சொன்னேன். அப்போது ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒரு ஹீலியம் ஆட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் கிடைக்கிறது தான் என்னது? ஆற்றல் கிடைக்கிறது. ஆற்றல், எனர்ஜி கிடைக்குது. ஹீலியம் ஆட்டம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ரிலீஸ் ஆகுது? ஆற்றல். இந்த ஆற்றல் தான் வெளிச்சமாக நமக்கு காட்டுது. சன்னு வந்து ஏன் வெளிச்சமாக இருக்குது? இந்த கரு இணைப்பு நடக்கிறதுனால தான். ஹைட்ரஜன் ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீலியம் வந்து எனர்ஜி, அந்த ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ஆற்றல் தான் நமக்கு வெளிச்சமாக கிடைக்குது. ஓகே, இந்த கருதை என்ன சொல்கிறாங்கன்னா நடக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த கான்செப்டை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போது நெபுலாலேருந்து 2 விதமான ஸ்டாராக உருவாகும். சராசரியான ஒரு நட்சத்திரம் உருவாகும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய நட்சத்திரமாக உருவாகும். இது வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டாக மாறும், மிகப்பெரிய ரெட் ஜெயிண்ட்டாகவும் மாறும். ரெட் ஜெயிண்ட் அப்படின்னா ஒரு பெரிய, அதாவது இப்போ நம்ம சன் இருக்கு இல்லையா, அந்த சன்னு வந்து சின்ன சைஸை தான் இருக்குது, பெருசு தான். ஆனால் இதோடைய அது ஆயுசு காலம் முடிகிற ஸ்டேஜில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து பெருசாகும். அதுதான் அதோட சைஸ். அதோட பேர் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்மள தமிழகத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி இதை கண்டுபிடிக்கிறாரு. அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஆவரேஜ் ஸ்டாரு, மேசிவ் ஸ்டாரு 2ஆக இருக்கும். அதோடைய காலகட்டங்களில் 2 ஸ்டாராக மாறும். ஒன்று ரெட் ஜெயிண்ட்டாக மாறும், அதே மேசிவ் ஸ்டாராக இருந்தால் பெரிய ரெட் ஜெயிண்ட்டாக அது மாறும். அது என்ன ஆகும்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஆயுசு முடியுது இல்லையா, முடியும் போது அது பெருசாக வெடியும். அதே போல் வெடியும். இப்போ நெபுலா எப்படி பிக் பேங் எப்படி வெடிச்சுது, அதே போல் வெடியும். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பெரிய ஸ்டாராக இருந்தது அப்படின்னா அது வெடிகிற ஈவெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்மள மாரி ஸ்டார் இருந்ததுன்னா அது என்னவா மாறும்னா அகெயின் இந்த ஸ்டெல்லார் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் நெபுலாவாக மாறும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அகெயின் என்னவா மாறுது? நெபுலாவா மாறுது. இந்த நெபுலாவா மாறுச்சு இல்லையா வெடிச்ச ஸ்டாரு, இந்த ஸ்டார் வந்து என்னவா மாறும் அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கிரகமாக, வெள்ளை ஸ்டாராக மாறும். ஒயிட் டார்க் பிளானட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஒயிட் டார்க் ஸ்டார், சாரி பிளானட் இல்லை, நான் ஸ்டாரை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஒயிட் டார்க் ஸ்டாராக மாறும். ஓகேவா, என்னவா மாறும்? இந்த ரெட் ஜெயிண்ட் ஸ்டாரு நெபுலா அகெயின் மாறி ஒயிட் டார்க் ஸ்டாராக மாறும்.
ஓகேவா? இந்த பெரிய ஸ்டார் இருக்கு இல்லையா, இது என்னவா மாறும்? வெடிச்சு சூப்பர் நோவாவா வெடிச்சு என்னவா மாறும்? ஒன்று நியூட்ரான் ஸ்டாரா மாறும். அப்படி இல்லைன்னா என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலா மாறும். என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலா மாறும். சரியா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த கோர் சொன்னேன் இல்லையா, இந்த கோர்லோடைய நிறை ஒன்று இருக்கு. கோருடைய மாசுன்னு ஒன்று இருக்கு. இப்பதான் நம்மளுடைய சயின்டிஸ்ட் சொல்றாரு. ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, இந்த கோருடைய மாஸ் வந்து சன்னுடைய மாசையே கம்பேர் பண்றாரு. சன்னுக்கு ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா? சன்னுடைய மாசுடைய 1.4 மடங்கு மேல அதிகமா இருந்துச்சு. சன்னுடைய மாஸ் எடுத்துக்கிறாரு. எது சொல்றாரு? இந்த கோரை இந்த சன்னுடைய கருப்பகுதியை எடுத்துக்கிறாரு. ஒரு ஸ்டாருடைய கருப்பகுதியை எடுத்துட்டு சன்னுடைய கருப்பகுதியுடைய நிறையோட ஒப்பிடுறாரு. ஓகேவா? அப்போ சன்னுடைய கருப்பகுதியுடைய நிறை வந்து நிறையுடைய 1.4 டைம்ஸ் வந்து மேல இருந்துச்சு நிறை அப்படின்னா அது என்னவா மாறும்னா நியூட்ரான் ஸ்டாரா மாறுமா? அப்படி இல்லை 1.4க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறுமா? ஒயிட் டார்ஃபா மாறுமா? இப்போ பாருங்களேன், சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இது ஒரு ஸ்டார், இதுகிட்ட ஒரு கரு இருக்கு. இந்த கருவுடைய சைஸ் வந்து 1.4 மாஸ் ஆஃப் சன்னை விட கீழே இருக்கு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்? சன்னோடைய மாசோடைய 1.4 மடங்கு நிறைன்னு எடுத்துக்கிறாரு. அதோடைய கம்மியா இருக்கு அப்படின்னா அது என்னவா மாறுமா? ஒயிட் டார்ஃபா மாறுமா? 1.4 மாசுக்கு மேல 1.4 மாசை விட அதிகமா இருந்தது ஒரு ஸ்டாரோடைய கோர் அப்படின்னா அது என்னவா மாறுமா? நியூட்ரான் ஸ்டாரா மாறுமா? 2.4க்கு மேல இருந்துச்சுன்னா அது என்னவா மாறுமா? கருந்துளையா மாறுமா? இதுதான் கான்செப்ட் சொல்றாரு. ஓகேவா? யார் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஸ்டாருடைய நிறைய எடுத்துக்கிறாரு. ஸ்டார்னா நம்மளுடைய சன்னுடைய கருவுடைய நிறைய எடுத்துக்கிறாரு. அந்த நிறையுடைய 1.4 மடங்கு நிறையுடைய கம்மியா இருந்தது அப்படின்னா அது ஒயிட் டார்ஃபா மாறும். இல்ல ஒரு ஸ்டாருடைய கரு வந்து 1.4 மாசுக்கு மேல இருந்தது அப்படின்னா நியூட்ரான் ஸ்டாரா மாறும்னு சொல்றாரு. 1.4 இல்லாம 2.4க்கு மேல இருந்தது சன்னோட கம்பேர் பண்றாரு. ஓகேவா? மேல இருந்தது அது கருந்துளையா மாறும் அப்படின்ட்டு சொல்றாரு. புரியுதுங்களா? ஓகே, இதுதான் கான்செப்ட். இது வந்து ஒருத்தர் சொல்றாரு. நான் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அது யாருன்றதை நான் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, இதுதான் அந்த இமேஜ். ஓகேவா? இந்த கருவில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன்ல எப்படி நடக்கும்னா ஹைட்ரஜனும் இணைஞ்சு ஹீலியம் ஆட்டம் ப்ரொடியூஸ் பண்ணும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு சன்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். ஓகேவா? சன்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான புவி ஈர்ப்பு விசை இருக்கும். கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஓகேவா? கிராவிடேஷனல் புல் இருக்கும். இந்த கிராவிடேஷனல் புல் வந்து தன்னைத்தானே சுருக்கிக்க பார்க்கும். என்ன பார்க்கும் அப்படின்னா தன்னைத்தானே சுருக்கிக்க பார்க்கும். சுருங்குறத பேலன்ஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ல நடக்கிற இந்த எனர்ஜி. இந்த எனர்ஜி என்ன பண்ணும்? இப்போ வந்து கிராவிடேஷன் வந்து இந்த ஸ்டாரை வந்து சுருக்க பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள கருவில் நடக்கிற அந்த ஃபியூஷன்ல வர ஆற்றல் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுது. ஸ்டாரை வந்து ஒரு நிலையா வச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு இந்த நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகேவா? நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன பண்ணுது? 2 ஹைட்ரஜன் எடுத்து ஹீலியம் ஆட்டம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆற்றலை வெளியிடுது. இந்த ஆற்றல் வெளியிடுறதுனால இந்த கிராவிடேஷன் வந்து சுருங்கிக்க பார்க்கும் ஒரு ஸ்டாரு. அந்த சுருங்கிருத்த தடுத்து நிறுத்தி பேலன்ஸ்டா ஸ்டாரை வச்சுக்குது. அதுதான் வந்து பேலன்சிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ல நடக்கக்கூடியது. சரியா? இப்போ ஒருவேளை இது இந்த கண்டிஷன் வந்து எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த சாதாரண ஸ்டார்ல நடக்கக்கூடியது. ஒருவேளை அந்த ஸ்டார் வந்து பெரிய ஸ்டாரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஸ்டாரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் வந்து நடக்காது. கரு இணைப்பு வந்து ஹைட்ரஜனால நடக்காது. எது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனை ஃபியூஸ் பண்ணும். ஓகேவா? அயனை வந்து இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்க்குது இல்லையா ஹைட்ரஜன். இந்த இடத்துல வந்து மேசிவ் ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ல என்ன ஃபியூஸ் பண்ணனா ரெண்டு அயனையும் சேர்க்கும். ரெண்டு அயனும் சேரும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? வெளியிடாது. எனர்ஜி என்ன பண்ணும்? உள்வாங்கிக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எனர்ஜியும் உள்வாங்குது, கிராவிட்டியும் என்ன ஆகுது? அதிகமாக உள்வாங்குது. அந்த ஸ்டார் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறுது. அந்த ஸ்டார் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபியூஸ் பண்ணியிருக்கு? அயனை ஃபியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஸ்டார் வந்து இப்போ இந்த இடத்துல ஆற்றலை வெளியிடுது.
ஆனால் அயனை ஃபியூஸ் பண்ணுறப்ப ஆற்றல் என்ன பண்ணுது, வெளியிட மாட்டேங்குது, உள்வாங்கிக்குது. அப்போ இதுவும் உள்வாங்கிக்குது, கிராவிடேஷனல் புல்லும் ப்ரெஷர் பண்ணுது. ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது, சூரியன் அந்த ஸ்டார் வந்து வெடிச்சு செதறுது. வெடிச்சு செதறின உடனே அதில் இருக்கிற அயன் ஆட்டம்ஸு இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் அயன் சொன்னேன், கால்சியமு நிறைய இதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணும். என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதை அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணி வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இந்த மேசிவாக இருக்கிற ஸ்டாரு. ஓகேவா, அப்போ வெடிச்ச உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா செதறும். செதறி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாரு வெடிச்சு செதறின பொருட்கள் என்ன மாதிரியான பொருட்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனு, கால்சியம், கார்பன்லாம் கிடச்சிருக்கும். இதெல்லாம் தான் எப்படி கிடச்சிதுன்னா நம்ம எர்த்தில் வந்து சேர்ந்தது. அப்படி கிடைச்சது தான் நம்ம உடம்புல இருக்கிற அயனு, நம்ம ரத்தத்தில் இருக்கிற அயனு, நம்ம உடம்புல இருக்கிற நம்ம போனில் இருக்கிற கால்சியமு, அப்புறம் கார்பனு, இதெல்லாம் எப்படி கிடச்சிருக்குன்னா இது போல் ஒரு ஸ்டாரு வெடித்து செதறினதுனால தான் நமக்கு கிடச்சிருக்குது. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? ஒரு சாதாரண ஸ்டாராக இருந்தால் ஹைட்ரஜனை வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் அயனையும் இல்லை வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை ஃபியூஸ் பண்ணும்போது ஆற்றலை வெளியிட்டிருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாரையே சுருங்கி அந்த ஸ்டார் வெடிக்கும் போது வந்த துகள்கள், சூப்பர் நோவான்னு சொன்னோன்னா அதில் வந்த துகள்கள் தான் நம்மளுடைய உடம்புக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாருடைய டஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாமா? 90% ஆஃப் அவர் பாடி மாஸ் இஸ் இன்ஃபேக்ட் ஸ்டார் டஸ்ட்டு. அது ஒரு ஸ்டார் வெடிச்சதுனால தான் அந்த ஸ்டாருடைய கருவில் பண்ணக்கூடிய நடந்த விஷயங்கள் தான் வெடித்து சூப்பர்னோவா வெடித்து நம்மளுடைய இடத்துல வந்து விழுந்தது. அது மூலியமாக உருவானது தான் மனிதர்கள், மிருகங்கள் எல்லாருமே. பிகாஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன், ஹீலியம் ஆர் கிரியேட்டட் இன் தி ஸ்டார். சிம்பிளாக சொல்லலாம், ஹைட்ரஜன் ஹீலியம்க்கு அப்புறம் மற்ற எல்லா விஷயமே ஸ்டாரில் கிரியேட் ஆன ஒரு விஷயம். அது எப்படி கிரியேட் ஆச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, இப்போ ஓய்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணது இதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா, ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு வந்துருங்க. அகைன் அந்த கான்செப்ட் அந்த 1.4 மாஸ்ன்றது வந்துருங்க. அந்த 1.4க்கு கீழே இருந்ததுன்னா ஒயிட் டார்ஃபாக மாறுது. 1.4க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது ஒன்று நியூட்ரான் ஸ்டாராக மாறும். இல்லை 1.4 இல்லாமல் 2.4 இருந்தது அப்படின்னா அது என்னவா மாறும், பிளாக் ஹோலாக மாறும். அந்த 1.4 லிமிட்டை சொன்னவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அப்படின்றவர் சொல்றாரு. இப்போ இந்த லைனை படிங்க உங்களுக்கு புரியும். சூப்பர் நோவா சென்று நியூட்ரான் நட்சத்திரமாகவோ, அந்த இமேஜ் பாருங்க, சூப்பர் நோவாவா சென்று நியூட்ரான் நட்சத்திரமாகவோ கருந்துளையாகவோ சரிவதற்கு ஒரு நட்சத்திரம் அதிகமாக இருக்க வேண்டிய குறைந்தபட்ச நிறை சூரியனின் நிறையை விட 1.4 மடங்கு ஆகும். இதெல்லாம் ஃபிசிக்ஸோடைய மேஜர் கான்செப்ட்ஸ். ஓகேவா, யார் கண்டுபிடிச்சா இந்த 1.4 லிமிட்டை வந்து நம்ம சந்திரசேகர், அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்த சந்திரசேகர்ன்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ் வாங்குறாரு. ஓகேவா, ஹி அவார்டட் நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ் இன் 1983 ஃபார் ஃபிசிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ் இன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் தி எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார். ஓகேவா, ஸோ இந்த 1.4 லிமிட்டை எப்படி வந்துச்சுன்னு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நான் விழுந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவு செய்து புரிஞ்சிச்சுன்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் பிளாக் ஹோலுங்க. இப்போ பிளாக் ஹோல் கிட்டத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அகைன் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, வெடிச்சு, அதாவது என்ன சொன்னேன் இந்த கான்செப்டில் அயனையும், அதாவது 1.4 மாசு கீழே இருக்கும்போது என்ன ஃபியூஸ் பண்ணியிருக்கோம், ஹைட்ரஜன் தான் ஃபியூஸ் பண்ணிருக்கோம். மேலே இருக்கும்போது கண்டிப்பாக வேறு எதனா ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். அது அயனாக இருக்கலாம், கால்சியமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வெடிச்சு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருந்துளையாக மாறுது. ஓகேவா, அந்த கருந்துளை தான் இது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கிராவிட்டியில் இந்த கான்செப்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது அந்த ஒரு ஸ்டார் எடுத்துக்கோங்க, அதிகமாக புவியீர்ப்பு விசையால் தான் அது வெடிச்சுது. ஓகேவா, அப்போது அது வெடித்து உருவாகிறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிளாக் ஹோல் உருவாகுது. இப்போது ஸ்டார் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அது வெடித்து அதோட சைஸு பல மடங்கு சைஸாக இருந்திருக்கும், கொஞ்சோண்டு சின்ன சைஸாக உருமாறும். அதாவது இதே தான், இது என்ன மாஸ் இருந்ததோ அதே சைஸுக்கு தான் இந்த மாசும் இருக்கும். அதாவது இவ்வளோ பெரிய சைஸில் இருந்த மாசும் தான் இதுக்கும் இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்புறம் என்ன சொல்ல வரேன், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், இதில் அடர்த்தி கம்மியாக இருக்கும். ஆனால் இதே மாசு தான், இதில் இவ்வளோ சைஸில் இருக்கிற மாசு தான் நம்ம சின்னதாக வச்சுருக்கோம். இதில் இருக்கிற டென்சிட்டியும் இதில் இருக்கிற டென்சிட்டி வெவ்வேறு. ஏன்னா இவ்வளோ பெருசுக்கான டென்சிட்டி எப்படி இருந்திருக்கும், கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இதே சைஸ் நம்ம இவ்வளோண்டா சுருக்கியிருக்கோம், அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போது அவ்வளோ பெரிய நிறை உள்ள ஒரு விஷயத்த சின்ன இடத்துல நம்ம சுருக்குறோம் அப்படின்னா அதோடைய கிராவிட்டி வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும். சரியா, நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா டென்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு பொருளோட அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கிராவிட்டி அதிகமாக இருக்கும்.
சரியா? இவ்வளோ பெருசாக அந்த ஸ்டாரை இவ்வளோண்டு ஆக்கியிருக்காங்க. அதுதான் நியூட்ரான் ஸ்டார், ஒன்றுனா பிளாக் ஹோல்னு சொல்லலாம். நியூட்ரான் ஸ்டாரோட நிறம்லாம் அதுலேருந்து ஒரு சின்ன பொருள் எடுத்தீங்கன்னா அதோட நிறம் வந்து பல மில்லியன் டன் இருக்கும். அதே போல் தான் பிளாக் ஹோல் கான்செப்டே நான் சொல்ல வரேன். அதோடைய கிராவிட்டி வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். நம்ம நம்ம தெரிஞ்ச வரைக்கும் வேகமான பொருள் எது? ஒளி தான். அந்த ஒளியே வந்து அந்த பிளாக் ஹோலை நோக்கி போனால் அந்த ஒளியை உள்ளே இழுத்துக்கும். ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு லைட்டு வந்து ஒரு பொருள் மேலே படும்போது அந்த பொருள் நம்ம ஏன் பார்க்குறோன்னா அந்த லைட் வந்து அந்த பொருள் மேலே படுறதுனால தான் நம்ம பார்க்குறோம். அந்த லைட்டே வந்து உள்ளே போய் இழுத்துக்குது அப்படின்னா அந்த லைட்டே நமக்கு பார்க்க முடியல அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அது பேர் தான் பிளாக் ஹோல், தவிர அது பார்க்க வந்து பிளாக்காலாம் இருக்காது. சரியா? Black hole is a place in space where gravity pulls is so much that even light cannot get out. ஓகேவா? அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? இந்த கிராவிட்டி இஸ் ஸோ ஸ்ட்ராங் பிகாஸ் த மேட்டர், இப்போ சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பெரிய விஷயம் வந்து எவ்வளோண்டா சுருக்கப்பட்டது ஸ்குவீஸ்டு இன்டு எ டைனி ஸ்பேஸ். ஓகேவா? இது எப்போ நடக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார் இறக்கும்போது நடக்கும். இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. ஸ்டார் வெடிச்சு சூப்பர்னோவா வெடிச்சு என்னவா நடக்கும்? ஒன்று நியூட்ரான் ஸ்டாராக மாறும். 1.4 மாஸ் அந்த 2.4 இருந்தால் பிளாக் ஹோலாக மாறிடும். இதுதான் கான்செப்ட். சரியா? இந்த பிளாக் ஹோலில் நிறைய இமேஜும் கண்டுபிடிச்சி ரீசெண்டாக நிறைய வந்து தியரட்டிக்கல் இமேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக ரீசெண்டாக ஒரு இமேஜ் கண்டுபிடிச்சோம். நம்ம ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேலக்ஸி மெசசியர் 87 ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சோம். பிளாக் ஹோல் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து நம்ம நினச்சி பார்க்காத முடிய அளவுக்கு அதிகமாக இருக்கும். லைட்டே போனாலும் அந்த லைட் அந்த இடத்துக்கு என்ன தெரியாது, லைட்டு வந்து பார்க்க முடியாது. அப்போனா லைட்டே உள் வாங்கிக்குது அப்படின்னா லைட்டையே போகிற ஸ்பீடே உள் வாங்கிக்குது அப்படின்னா லைட்டோடைய ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் புல் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அதுதான் வந்து பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலில் நிறைய கான்செப்ட்லாம் இருக்குதுங்க. பிளாக் ஹோலில் நீங்கள் ட்ராவல் ஆகிறீங்கன்னா டைம் ட்ராவல்லாம் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னா ஐன்ஸ்டீன் எடுத்திருப்பார். அதெல்லாம் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நீங்கள் அதெல்லாம் நடத்தணும் சார். எனக்கு இன்னும் பிளாக் ஹோலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் சார், பிளாக் ஹோல் நிறைய சொல்லுங்கள் சார், நிறைய இருக்கிற இந்த ஸ்பேஸில் இருக்கிற மிஸ்ட்ரிலாம் எனக்கு சொல்லுங்கள் சார்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். அப்பப்போ வீடியோஸ் போடும்போது நான் சொல்கிறேன். சரியா? அது மிஸ்லேனியஸ் வீடியோவை நம்ம பார்த்துடலாம். சரியா? இது பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னா 55 ஒளி ஆண்டுகளுக்கு தள்ளி இருக்குது. எது பார்த்தீங்கன்னா இந்த மெசசியர் 87 கேலக்ஸி கண்டுபிடிச்சாங்க. அதாவது அதனுடைய ரேடியேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணாங்க. என்னவா கன்வெர்ட் பண்ணாங்க? லைட் எனர்ஜியாக எடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிக்சராக நம்ம போட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஓகேவா? இந்த எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 55 மில்லியன்ஸ் லைட் இயர்ஸ் தூரம் இருக்குது. என்ன கன்ஸ்டலேஷன் இது? கன்ஸ்டலேஷன்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் ஸ்டார் இல்லை குரூப் ஆஃப் கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த ஒன் ஆஃப் த பிளாக் ஹோல். எல்லா கேலக்சியோடைய சென்டர்லேயும் ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். சரியா? நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் இருக்கிறது தான் இந்த சகாரிட்டஸ் ஏ. நம்மளுடைய பிளாக் ஹோலில் நம்மளுடைய மில்கி வேல இருக்கக்கூடிய தான் சகாரிட்டஸ் ஏ. இது வந்து மெசசியர் 87 நம்மளுடைய கேலக்சியோடைய பக்கத்து கேலக்சி இது. ஓகேவா? அதுதான் வந்து அதோடைய இமேஜ் தான் இது, பிளாக் ஹோல் இமேஜ். சரியா? அது வந்து 55 ஒளியாண்டு தூரம் இருக்குது, விர்கோ கன்ஸ்டலேஷனில் இருக்குது. அதோடைய மாசு பாருங்க 6.5 பில்லியன் டைம்ஸு சன்னுடைய மாசை விட எவ்வளோ பாருங்க 6.5 டைம்ஸ் மாசு அதிகம். சொல்கிறது புரியுதா ஏன் அந்த மாசு அதிகமாக இருக்குன்னு? அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தது ஒரு சின்ன இடத்துல சுருக்குறாங்க அப்படின்னா அதோட அடர்த்தி எப்படி இருக்கும் பாருங்கள், அதோடைய மாசு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அப்போ தான் ஒரு பெரிய ஸ்டாரை சின்னதாக சுருக்கும் போது என்னவா மாறுது? அது பிளாக் ஹோலாக மாறுது. இதான் நாங்கள் சொல்ல வரோங்க. சரியா? பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேவா? சந்திரசேகர் லிமிட்டை தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரியல நான் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் ஸ்பேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போடுறேன். சரியா? இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஜாகிரஃபியோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் 3rd வீடியோ இது. சரியா? போக போக சோலார் சிஸ்டமில் நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்ப்போம். எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக அது நிறைய டாபிக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் அது ஃபாலோ அப் ஆகும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? போக போக மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் வீடியோஸ் கொண்டு வரேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏதாச்சும் நான் மாற்றணும் சார், இதை நான் மாற்றணும் சார், இது இப்படி கொண்டு வாங்க சார், இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நடத்துங்க சார், இந்த சப்ஜெக்ட் அப்புறமா நடத்துங்க சார், உங்களுடைய சஜஷன் தான் என்னுடைய சேனல் நடக்கும், உங்களுடைய சஜஷன் படி தான் என்னுடைய சேனல் உங்களுடைய எக்ஸாமுக்கு சப்போர்ட்டாக இருக்குது சார், இதெல்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய பதில்கள் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ கொண்டு போகும். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். என்னுடைய சேனல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.